ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another vlog. ஸோ இன்றைக்கி வந்து December 31st. ஸோ நாங்கள் வந்து நியூ இயர் கொண்டாடுறதுக்காக நிலம்பூர்லேருந்து இப்போது வயநாடு போக போகிறோம். ஸோ நம்ம வந்து செக் போஸ்ட் க்ராஸ் பண்ணிட்டோம். இப்போ செக் போஸ்ட் முடிஞ்சு நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து தமிழ்நாடு பார்டர் வந்து என்ட்ரி ஆகிடுவோம். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற வழி தான் நாடுகாணி சுரம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்டா. ஸோ இந்த வழியாக போனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகிற இடம் தமிழ்நாட்டில் நாடுகாணின்னு சொல்லுவாங்க. அந்த நாடுகாணிலேருந்து நம்ம வந்து ரைட் சைடு போகலாம், லெஃப்ட் சைடு போகலாம். ரைட் சைடு போனால் நம்ம வந்து கூடலூர் ரீச் ஆகிடுவோம். கூடலூர்லேருந்து நம்ம வந்து ஊட்டி போகிறத போகலாம், மைசூர் போகிறத போகலாம். அதில் வந்து அந்த வழியாக ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பத்தேரிக்கும் அந்த வழியாக போயிடலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது நாடுகாணி செக் போஸ்ட்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து லெஃப்டில் தான் போக போகிறோம். ஸோ நாம் இன்றைக்கி போக போகிற இடம் வயநாடு டிஸ்ட்ரிக்டில் மானந்தவாடின்ற ஊருக்கு. இன்றைக்கி நம்ம போகிற ரூட்டு வந்து தேவாலா பந்தலூர் வழியாக தான் நம்ம வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்டில் என்ட்ராக போகிறோம். போகிற வழியில் தெரிஞ்ச அழகான காட்சிகள் எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள். முடிச்சிருங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ இந்த போகிற வழியில் ரெண்டு சைடுமே க்ரீன் கலரில் தெரியுதில்ல, அந்த க்ரீன் கலரில் தெரியுற அதுதான் தேயிலை தோட்டம். நான் வந்து தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த தேயிலை தோட்டம் அப்படின்றது இந்த நீலகிரி மாவட்டத்தில் மெயினாக இந்த ஆளுங்க பண்ணுற ஒரு கல்டிவேஷன் சொல்லலாம். ஓகே, அது அண்ட் இது பார்த்தோன்னா இந்த ஊர் கிளைமேட்டுக்கும் இந்த ஊர் மக்களுக்குமே இது வந்து அந்த காலத்துலேருந்து இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த மவுண்டைன், அதாவது குன்று மலை எல்லாமே வந்து இந்த தேயிலை தோட்டத்தினால கவர் பண்ணதாக நமக்கு வந்து தெரியும். இந்த தேயிலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து தான் நமக்கு வந்து டீ பவுடர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஊரில் நிறைய டீ பிளான்டேஷன் இருக்குது. அதாவது நம்மளோட டீ ஃபேக்ட்ரிஸ் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இந்த ஊரில் வந்து நிறைய டீ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இந்த ஊர் மக்களோட எல்லாரோடதும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட வாழ்வாதாரமும் இந்த தேயிலை தோட்டம், இந்த தேயிலையோட ஃபேக்ட்ரி இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கு வந்து ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்து நீலகிரினா இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இது மட்டும் கிடையாது இங்கே கல்டிவேஷன். நம்ம வந்து இங்கே காப்பி இருக்குது. அண்ட் ஊட்டியில் மாரி பார்த்தோம்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்த நீலகிரி மாவட்டம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நிறைய ஒரு உணவுப் பொருட்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ தெரியுது இல்லை, இது கூட ஒரு டீ ஃபேக்ட்ரி தான். இது இப்போவும் ரன்னிங்கில் இருக்கிற ஒரு டீ ஃபேக்ட்ரி. அண்ட் நிறைய டீ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இங்கே. ஏன்னா இவ்வளோ தேயிலை இருக்குது, இதை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து டீ பவுடர் ஆக்கி கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு நமக்கு ஃபேக்ட்ரிஸ் தேவை. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி. தேயிலை தோட்டத்தெல்லாம் பார்த்து நம்ம ரூட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸு பார்த்தேன். அந்த பஸ்ஸு எதுனா ஐயங்கொல்லி பஸ். நான் வந்து அண்டர் கிராஜுவேஷன் படிக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பஸ்ஸில் தான் நான் வந்து காலேஜ் போயிருந்தேன். ஸோ இந்த பஸ் பார்த்தது நமக்கு வந்து யூஜி படித்த ஞாபகம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த பஸ்ஸில் போன ஞாபகம். ஸோ அதனால தான் இந்த பஸ் மறக்காமல் நம்ம வீடியோவில் கவர் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து பஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் போனதும் பசிச்சிட்டு. ஸோ வீட்டிலேருந்து நம்ம வந்து கட்டு சோறு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து மலையாளத்தில் பொதிச்சோறுன்னு சொல்லுவாங்க, தமிழில் கட்டு சோறுன்னாங்க. எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி எனக்கு சோறு, மீன், மீன் வறுவல், அதுக்கப்புறம் குழம்பு, பப்படம், சம்மந்தி இதெல்லாமே வந்து அம்மாவும் அப்பாவும் அக்காவும் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புனாங்க. சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வண்டியை வந்து பெட்ரோல் பம்பில் வந்து பார்க் பண்ணி இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்தோம். தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எகெயின் நம்மளோட ட்ராவல் வயநாடை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டர் விட்டு இப்போ கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஆக்சுவலி நம்ம எல்லா இடத்துலையும் நேஷ்னல் ஹைவேல தான் இந்த பார்டர் வந்து க்ராஸ் ஆகிறது பார்த்துருக்கோம். இது வந்து இந்த குட்டி ரோட்டில் வந்து நம்மளோட கேரளா தமிழ்நாடு வந்து பிரியுது. ஸோ இது வந்து கேரளாவோட செக் போஸ்ட், அதாவது அங்கே உட்காந்துருப்பாங்க நம்மளை வந்து பார்க்குறதுக்கு. இது வந்து நம்மளோட தமிழ்நாடோட செக் போஸ்ட்டு. ஸோ இந்த ரெண்டு செக் போஸ்ட்டை நம்ம தாண்டி இப்போ நம்ம வந்து கேரளாக்குள்ளே வந்து என்ட்ராகிறோம். ஆக்சுவலி இது வந்து குட்டி ரோடு. மோஸ்ட்டாக இதில் வந்து அவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, அதாவது பெரிய பஸ் ரூட்டெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த ஏரியாவில் வாழ்கிற மக்களுக்கு இதுதான் ஈஸி வே, அதாவது கேரளாவுக்கு போகிறதுக்கும் தமிழ்நாடுக்கு போகிறதுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்டில் என்ட்ரு ஆகிட்டோம்.
ஸோ இப்போ வயநாடு வந்துவிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நியூ இயர் செலிப்ரேஷனோட வீடியோ காட்டுறேன். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் டுடேஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.